திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களோடு இந்த ஆலோசனை என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில் நம்மோடு சிபிஐ-உடைய மாநில செயலாளர் வீரபாண்டி நம்மோடு இருக்காரு. சார், இன்றைய தினம் சிஎம் அதாவது நம்ம திமுக தலைவர் உங்களுக்கு என்னென்ன ஆலோசனை வழங்கினாங்க? இந்த கூட்டத்தோட முக்கியத்துவம் என்ன? இல்ல, ஒரு நட்பு முறையில் தோழமை கட்சி தலைவர்கள் கலந்துரையாடல் செய்தோம். தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொள்ள வேண்டும். நாளை மறுதினம் என்பது தோழமை கட்சி தலைவர்கள் அனைவருமே தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணங்களை நாங்கள் மேற்கொள்கிறோம். உங்களுடைய தொகுதிகளில் முதலமைச்சர் ஏதாவது பிரச்சாரத்துக்கு வர்றது சம்பந்தமா அழைப்பு விடுத்தீங்களா? அதாவது வர்றதுக்கு உறுதி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அனைத்து தொகுதிகளுக்கும் முதல்வர் வருகிறார். அனைத்து தொகுதிகளுக்கும் தோழமை கட்சி தலைவர்கள் வருகிறார்கள், செல்கிறோம். எங்களை பொறுத்தவரை பாகுபாடு எதுவும் இல்லை. எல்லோருக்கும் ஒரே குறிக்கோள், நாங்கள் வெல்ல வேண்டும். பிஜேபி அதிமுக அணி தோற்க வேண்டும். நீங்க எப்போ பிரச்சாரம் தொடங்க போறீங்க? குறிப்பா நீங்க எந்தெந்த பகுதிகளுக்கு போக போறீங்க? அந்த திட்டமிடலாம் முன்னாடியே பிளான் பண்ணி மாநில குழுவில் தலைவர்களுக்கான அந்த சுற்றுப்பயணம் 2-3 தினங்களுக்குள் வெளியிடப்படும். முக்கியமா என்ன கருத்துக்களை எடுத்து வைக்க போறீங்க? நம்ம தேர்தல் என்னும் போது மக்கள் பிரச்சனைகள் பேச போறீங்களா, இல்ல நீங்க செயல்படுத்த போறதை பேச போறீங்க? என்ன பேச? தமிழ்நாட்டின் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழக உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்தியாவினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும். நமது மதச்சார்பின்மை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்தியாவினுடைய ஜனநாயக விழுமியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை சிதைக்கிற பிஜேபி தோற்கடிக்கப்பட வேண்டும். யாவற்றுக்கும் மேலான அரசியல் இந்த அரசியல். நன்றி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் பல்வேறு தகவல்களை பகிர்ந்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு சுரேந்திரனுடன் சுரேஷ்குமார்.